இந்த இசை வெளியீட்டை தொடர்ந்து அவங்களுடைய வாழ்த்துக்களை ஒவ்வொருத்தராக வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியினுடைய இதய துடிப்பு அப்படின்னா இந்த ஒரு நிகழ்வு தான். இந்த ஒரு நிகழ்வுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த படம் திரை அரங்குகளில் வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம். நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிற ஒரு முக்கியமான தருணத்துக்கு வந்து கில்டு தலைவர் மாஸ்டர் ஜாக்கவர்த்தங்கம் ஐயா அவர்களே, வாழ்த்தி சென்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் முரளி ராமநாராயணன் மற்றும் இந்த கருங்குளத்தான் பட குழுவினரின் கேப்டன் இயக்குனர் ஜெயகாந்தன் மற்றும் தயாரிப்பாளர்கள் மற்றும் இந்த படத்தில் நடித்த கதாநாயகன் உள்ளிட்ட அத்தனை பேரும் வாழ்த்துவதிலே நான் பெருமை கொள்கிறேன். மேலும் இந்த ஆரம்பம் மிக சிறப்பாக இசை வெளியீட்டு விழா இருக்கிறது என்பதற்கு உதாரணம், இன்று தமிழக முதல்வர் தளபதி ஐயா அவர்களின் பிறந்த நாளில் இந்த விழாவை இவர்கள் இசை வெளியீட்டு விழாவை துவங்கியிருக்கிறார்கள். அது வெற்றிக்கு ஒரு முன் உதாரணம். இந்த பாடல் மற்றும் இசையமைப்பாளர் மற்றும் அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி அமைகிறேன். மேலும் இந்த திரைப்பட துறையில் தயாரிப்பாளர் சங்கத்தில் சரி, நமது கில்டு அமைப்பிலும் சரி, சிறுபடங்கள் நிறைய மானியத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. விரைவில் ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் அரசு மானியம் கிடைக்க இருக்கிறது. ஆகையால் சிறுபட தயாரிப்பாளர்கள் நிச்சயம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் இந்த மாதிரி சிறு முதலீட்டு படத்தில் எடுக்கும் படங்களுக்கு நிறைய தேட்டர்கள் கிடைக்க வேண்டும். அதுதான் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் கில்டு அமைப்பிற்கும் நம் அத்தனை நம்ம சார்பாக வைக்கும் கோரிக்கை. ஆகிய அதை பரிசீலனை செய்ய வேண்டும். வாழ்த்தும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன். நன்றி. நன்றி சார். நன்றி. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏன்னா இது ஒருத்தருடைய உழைப்பு இல்லை, இவங்க எல்லாருமே அதுக்குள்ளே உழைச்சிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு அங்கீகாரமாக நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா எல்லாரும் சேர்ந்து? உதவி இயக்குநர்கள் எல்லாரும் வந்து மேடைக்கு ஏறுமாறு கேட்டுக்கிறோம். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஸோ நம்மளுடைய ஜெயகாந்தன் அவர்களுடைய இறுதி உரையோட இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம முடிக்க போகிறோம். ஸோ நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். நம்மளுடைய உதவி இயக்குநர்கள் எல்லாரும் வந்து மேடையில் சேர்ந்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். முடிஞ்சிட்ட பிறகு எல்லாரும் ஒரு குரூப் ஃபோட்டோவுக்கு வந்து நிற்கணும் அப்படின்றதையும் நான் கேட்டுக்கிறேன். ஸோ நம்மளுடைய குரூப் ஃபோட்டோ உள்ளதாக இருக்கும். இப்போது நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். இந்த கருங்குளத்தான் அப்படின்ற படத்தினுடைய ஒரு பெரும் பலமே இந்த டீம் தான். இந்த டீமோட உழைப்பினால தான் இந்த படத்தை இன்றைக்கி நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்த்தோம். நாளைக்கு எல்லாரும் கூடிய சீக்கிரமே வந்து ஸ்க்ரீனில் பார்ப்போம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ எல்லோரும் நல்ல ஒரு சிரிப்போட புன்னகையோட இந்த புகைப்படத்துக்கு போஸ்ட் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ எல்லோரும் பிரியாணி சொல்லலாம். கமான், say cheese.
நன்றியுரை அளிக்க டைரக்டர் ஜெயகாந்தன் அவர்களை வந்து அழைக்கிறேன். சார் ஃபோட்டோ முடிச்சுட்டு எல்லாரும் செட்டில் ஆகிடலாம். டைரக்டரோட நன்றி உரை மட்டும் முடிச்சிடலாம். தொழிலதிபரை மேடைக்கு அழைக்கிறோம். நல்ல ஒரு கைத்தட்டலோட. முதல்ல திரைப்படத்துறை சார்ந்த அனைவருக்கும் வணக்கம். மேடை பேசி பழக்கம் இல்லை, இருந்தாலும் அனைவரையும் வணங்கிக்கிறேன். ராம் கம்பர் எங்கள் கிராமத்தை சேர்ந்தவர் நம்ம ஜெயகாந்தன் அழைச்சிட்டு வந்து என்னிட்ட அறிமுகப்படுத்தினார். எங்கள் கிராமத்தில் அந்த படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தேவையான உதவிகளை பண்ணணுன்ட்டு. அதுக்கப்புறம் தான் எங்கள் கிராமத்துக்கு பக்கத்து ஊர் தான் சிறுகாட்டுன்னு சொல்லிட்டு அங்கே தான் அந்த ஜெயகாந்தன் பிறந்ததுன்ட்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்குமே சாலை வசதி இல்லாத கிராமங்கள் அந்த கிராமம். நீங்கள்லாம் போனீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கும் அந்த டைரக்டரோட பிறந்த ஊரில் வந்து சாலை வசதிகள் கிடையாது, பஸ் போக்குவரத்து கிடையாது. அந்த ஏரியாவில் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில் கஷ்டப்படுற ஏரியாவிலேருந்து வந்து இவ்வளோ பெரிய ஒரே சாதனை பண்ணியிருக்காரு. ஏன்னா சாதனை தான் அது. ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் எல்லா இடத்துலையும் வன்முறை, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த காதல் திருமணங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் கடுமையான வன்முறைகள், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு எளிமையாக, அதை இப்போ தான் பார்த்தேன் ஒரு 4-5 நிமிடம், ரொம்ப எளிமையாக அந்த விஷயங்களை அதில் சொல்லியிருப்பாருன்னு கட்டாயமாக நம்புகிறேன். அந்த மாதிரி உழைக்கக்கூடியவங்கள நல்ல ஒரு காலத்தில் திரைப்படங்கள் தான் வந்து நல்ல கருத்துக்கள், நல்ல சமுதாயத்தை உருவாக்குச்சு. இன்றைக்குமே வந்து ஆளுமைங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவு திரைப்படம் சாராத ஆளுமை கிடையாது. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நல்ல கருத்துள்ள படங்களை எல்லாரும் ஆதரிக்கணும், எல்லா தியேட்டர்லேயும் பார்க்கணும். இப்போ இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ஒரே படம் வந்து 10 தியேட்டரில் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலேயே பார்வையாளர்கள் குறைஞ்சி போயிடுச்சு. ஏன்னு கேட்டால், நான் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப ரோஜா படம் வந்தது, தொடர்ந்து 40 நாள் பார்த்தேன். அது 180 நாளோ 200 நாளோ ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து தியேட்டர்கள் குறைவாக இருந்தப்போ நிறையா ஓடிச்சு. இப்போ ஒரே ஊரில் 10 தியேட்டரில் படங்கள் எடுக்கிறாங்க. அதனால் 5 நாள் 6 நாள் கூட ஓட மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்ல கருத்துள்ள படங்களை மக்கள் வரவேற்று இந்த மாதிரி எளியோருக்கு நல்ல ஆதரவு தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறோம். எல்லோருக்கும் நன்றி. நன்றி ஐயா, நன்றி.